வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பர்சனல் ட்ரெய்னர் 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா சீசன் 1 ஏற்கனவே வெளியாச்சு. சீசன் 1 நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. பர்சனல் ட்ரெய்னர் அப்படின்ற கான்செப்டுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு. மற்றபடி அது வேற கதை, இது வேற கதை. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க வேற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வரும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இவங்க வேற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் தந்திருப்பாங்க. கண்டிப்பா இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் பிளாட்ட சொன்னாலே நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும், அதனால பிளாட் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். சீசன் 1 பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாயான்ற பொண்ணையும் அதே சமயம் ரிஷின்ற ஒரு நபரையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, ஆனா நெருக்கமா இருக்காங்க. இந்த ரிஷிக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் கதையை முடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒரு பிளானை போட்டிருக்காங்க போல. இப்ப அந்த ஒய்ஃபான நேகாவை நமக்கு காட்டுறாங்க. ஸ்ட்ரீம் பாத் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூமை யாரோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க போல. அந்த புகையை இவங்களால தாங்கிக்கவே முடியல. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. அதை மீறி இவங்க மயங்கின மாதிரி விழுறாங்க. சோ ஹஸ்பண்ட் கள்ளக்காதலி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஒய்ஃபை போட்டு தள்ளுறதுக்கு இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க போல. இந்த பிளான் சக்சஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்ற மாதிரி கேள்வி இருக்குல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஃபிளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஜிம் இருக்கு. இந்த ஜிம்மை ரெண்டு பேர் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. த்ரிஷான்றவங்களும் வேற ஒருத்தரும் சேர்ந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப த்ரிஷா இருக்காங்கல்ல, அந்த பார்ட்னரை பாக்குறதுக்காக ஜிம்முக்கு வந்திருக்காங்க. இந்த ஜிம்ல ட்ரெய்னரா ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட முதல்ல இவங்க பேசுறாங்க. அடுத்ததா பார்ட்னரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்னர் மாதிரியும் இருப்பாரு, அதே சமயம் பிசினஸையும் கவனிச்சுக்கிறாரு போல. த்ரிஷா என்ன சொல்றாங்கன்னா, இங்க புதுசா ஜாயின் பண்றதுக்காக ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு நேகா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஜூம்பா கிளாஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் நேகா பண்ணிட்டு இருக்காங்க. நேகாவோட ஹஸ்பண்ட் பேரு ரிஷி அப்படின்றது. அவருமே பாடியை பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெகுலரா ஜிம்முக்கு வந்துடுறாரு. இவரோட ட்ரெய்னர் பேரு ராகவ் அப்படின்றது. ராகவும் இன்னும் புஷ் பண்ணு, உடம்பு வேணும்னு நினைக்கிறல்ல, இன்னும் புஷ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் கஷ்டப்பட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணை பத்தி சொன்னல, பர்சனல் ட்ரெய்னரா இங்க தான் இருக்காங்க. அவங்களும் இந்த ராகவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்போ நமக்கு ஓனரான த்ரிஷாவை காட்டுறாங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்ட்னர் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ட்ரியை தராங்க. இந்த பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. இவளோட பேரு மாயா, இதுக்கப்புறம் இங்க தான் வேலை செய்ய போறா அப்படின்ற மாதிரி த்ரிஷா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்னரும் ஏத்துக்கிறது. ஜெனிஃபருக்கு மாயாவை பார்த்தோன்னே லைட்டா பொறாமையா இருக்கு. என்ன நம்மளை விட அழகா இருக்கா, நிறைய பேர் இவளை நோக்கி போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மாயாவை சேர்த்துக்கணுமான்ற மாதிரி தோணுது. ஆனா இவங்க பார்ட்னர்ல, அதாவது இந்த த்ரிஷா பார்ட்னர்ல சேர்த்துக்கோ கரெக்டா இருக்கும்னு சொன்னா இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நேகா வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது மாமியார் வீட்டுல தானே இருக்காங்க. மாமனாரை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு அந்த ரிஷியை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அப்பாவோட பிசினஸ் ரிஷி தான் பாத்துக்கணும். ஆனா ரிஷி வந்து ஆபீஸ்க்கு வராம எப்ப பாரு ஜிம்லயே இருக்காரு போல. உடம்பை ஏத்தி என்னடா செய்ய போற, ஒழுங்கா வந்து வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாரு. மருமக முன்னாடி, அதாவது ஒய்ஃப் முன்னாடி திட்டிட்டு போறாருல, இதனால இவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எந்திரிச்சிடுறாரு. அப்பவும் நீ இதை நினைச்சு கவலைப்படாதமா, எப்படியாவது அவனை நான் சரிபத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது பிசினஸ்ல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம ரிஷி இருக்காரு போல. அதனால தான் மாமனாரு இந்த மருமகளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் ஃபீல் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே சமாதானம் பண்றதுக்காக வராங்க. ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிய சில மாசம் தான் ஆகுது போல. ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. உன் முன்னாடி வச்சு என்ன திட்டினதை நீயும் என்ஜாய் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க, நான் எப்படிங்க என்ஜாய் பண்ணுவேன்ற மாதிரி நேகா சொல்றாங்க. இல்ல இல்ல நீ என்ஜாய் தான் பண்ண, இந்த வீட்லயே நான் இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பப்ப இப்படி கோச்சுக்கிட்டு போயிடுவாரு போல. மாமனார் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப வெளியே வந்தவருக்கு அப்பா திட்டினது மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நேகாவும் எப்ப வருவீங்க, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே அந்த மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணாம நடந்து போறாரு. இப்ப மறுநாள் ஜிம்ல நடக்கிறத காட்டுறாங்க. மாயா இருக்காங்க பாத்தீங்களா, ட்ரெய்னர் மாதிரி எல்லாருக்குமே சொல்லிலாம் தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ராகவ பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் பண்றாரு பாத்தீங்களா, அதாவது ரிஷியை ட்ரெயின் பண்றாரு பாத்தீங்களா, அதை பாக்குற இவங்களுக்கு சில குழப்பம் வருது. ஏன்னா அவர் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணல போல, சில தப்பெல்லாம் பண்றாரு போல. ராகவ் இந்த தப்பை நீங்க பண்றீங்க, சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ நீ எனக்கே சொல்லி தெரியா அப்படின்ற மாதிரி ராகவ் இந்த இடத்துல லைட்டா கோவப்படுறாரு. இவ எதுக்கு நம்ம விஷயத்துல தலையிடுறான்ற மாதிரி கோவமும் வருது. எனக்கு மாயா தான் பர்சனல் ட்ரெய்னரா வேணும்ன்ற மாதிரி 2-3 பேர் மாயாவை புக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற ஜெனிஃபருக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. என்ன நம்ம கிளைண்ட் எல்லாம் இவ இழுத்துக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி
மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு நாள் ரிஷிக்கு ராகவ் சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதுலயுமே அவர் ப்ராப்பரா சொல்லி தரல போல. ராகவ் இவ்வளவு வெயிட்லாம் போட்டு சொல்லி தராதீங்க, இன்னும் கம்மி வெயிட்லயே சொல்லி தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ராகவ் பேசுறாரு. எங்க நீ கரெக்டா பண்ணு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே கொஞ்ச நேரம் ரிஷிக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்லி தரதுதான் ரிஷிக்கு கொஞ்சம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இவங்களையே ட்ரெயினரா வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி ரிஷியும் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே ராகவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜெனிஃபர் கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்புறாரு. எனக்குமே அவ வந்ததுல இருந்து பிடிக்கல, எனக்கு ஒரு 4-5 கிளைண்ட் இருந்தாங்கல்ல, அதுல 2-3 கிளைண்ட அவ பக்கம் இழுத்துட்டா அப்படின்ற மாதிரி இவங்க புலம்புறாங்க. இப்ப ராகவ் இருக்கார்ல, சீக்கிரமா ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி ரிஷி கிட்ட சொல்றாரு. இல்ல இதுக்கப்புறம் மாயா தான் என்னோட பர்சனல் ட்ரெயினர், நான் மாத்திட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ராகவுக்கு பயங்கர கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்ப மாயா தான் ரிஷிக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இந்த ரிஷிக்கு லைட்டா மாயாவை பிடிக்க ஆரம்பிச்சது போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நேகாவை காட்டுறாங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவங்களுக்கு சொல்லித்தர நபரோட பேரு சந்தீப் அப்படின்றது. இந்த சந்தீப்க்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கு. அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அந்த ஹஸ்பண்டும் இந்த ஜிம்ல தான் இருக்காருன்னு இவனுக்கு தெரியும். இருந்தாலுமே இவங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப ஜிம்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமும் இவரை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. இவரை லைட்டா கிஸ் பண்ணிடுறாரு. அவங்களுமே பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போயிடலாம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வச்சோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிஸ் பண்ணிக்கிறத யாரோ ரகசியமா வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறது யாரு என்னன்றதை தெளிவா நமக்கு காட்டல. இப்ப காலையிலேயே இவருக்கு மாயா கிட்ட இருந்து மெசேஜ் எல்லாம் வருது. இவருமே சந்தோஷமா ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னங்க சந்தோஷமா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் ஒய்ஃப் கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. ஒய்ஃப் அவாய்ட் பண்ணிட்டு இவருமே குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்துடுறாரு. இவர் பிரஷ் பண்ணிட்டு துண்டு எடுக்கிறதுக்காக வெளியே வரும்போது வீட்டுல இருக்க வேலைக்கார அக்கா இருக்காங்கல்ல, என்ன பண்றாங்கன்னா இவரோட போனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன போனை பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு லுக் விடுறாரு. இல்ல தம்பி, போன் எடுத்து அந்த இடத்தை கிளீன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. ஆனா இவர் லைட்டா முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா நேகாவை ஒருத்தன் ட்ரெயின் பண்றான் பாத்தீங்களா, பேரு சந்தீப்னு சொல்லியிருப்பேன். அவனுமே இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியே போலாமான்ற மாதிரி கேக்குறான். நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் மேரிடு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, நம்ம போலான்ற மாதிரி சொல்றான். இல்ல என்னால அப்பெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரிஷி இருக்கார்ல, இன்னைக்கு எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு மூடே இல்ல, என் பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்காங்க, என் ஒய்ஃப் வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மாயாவும் கொஞ்சம் தயங்குறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எப்பவுமே ஒய்ஃபை இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார் போல. உங்க ஹஸ்பண்ட் எப்பயோ கிளம்பிட்டாரே அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இது ஹஸ்பண்ட் நம்மள விட்டுட்டு போயிட்டாரான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, வேணும்ட்டே வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுல வச்சு இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணாலா இருந்துடுறாங்க. மாயா என்ன சொல்றாங்கன்னா, என்ன யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடலான்னு மட்டும் நினைக்காத, நம்ம ரெண்டு பேருமே ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பிசினஸ்ல இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, சீக்கிரமே என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அது வரைக்கும் நம்ம அப்ப இவ்வளவு க்ளோஸாலாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறாங்க. இவருமே இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. எப்பவுமே கிளைண்ட் கிட்ட ஜெனிஃபர் தான் அதிகம் பேசுவாங்க. எல்லாரையும் என் பக்கம் அனுப்பிவிடு, அந்த மாயா பக்கம் அனுப்பாத, மாயாவை பத்தி கொஞ்சம் தப்பா சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நேகா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்காரியும் ஹெல்ப்லாம் பண்றாங்க. அப்பதான் அவரோட ட்ரெஸ்ல லிப்ஸ்டிக் கரை இருக்கிறது தெரியுது. அம்மா இங்க பாருங்க லிப்ஸ்டிக் கரை இருக்குன்ற மாதிரிலாம் வேலைக்காரங்க சொல்றாங்க. இல்ல தெரியாம பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது எப்படிமா தெரியாம இந்த இடத்துல படும், நீங்க என்னமா இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்கன்ற மாதிரி வேலைக்காரங்க கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் பேசாத, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் திட்டி அனுப்பி விடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஒரு வேலை நம்மள சீட் பண்றாரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா இந்த இடத்துல தோண ஆரம்பிச்சிருது. இதையே யோசிச்சுட்டு இருக்க நேகா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கோவமா தான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜெனிஃபரை காட்டுறாங்க. ஜெனிஃபர் புதுசா சேர்ந்திருக்க ரெண்டு பேர்கிட்ட நைஸா பேச்ச கொடுக்குறாங்க. இங்க பெஸ்ட்னா ராகவ் தான், ராகவ் ட்ரெயின் பண்ணா சூப்பரா வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாயாவை பத்தி நிறைய பேர் நல்ல விதமா சொன்னாங்களேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மாயா வேஸ்ட், ராகவ் தான் கெத்துன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நாங்க ராகவையே சூஸ் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க போன பின்னாடி மாயா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக என்ன பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுக்குறாங்க. இப்ப அடுத்ததா ரிஷியை ட்ரெயின் பண்றாங்க. இந்த ரிஷியை பொறுத்த வரைக்கும் மாயா கிட்ட நெருக்கமா பேசுறாருல, அந்த விஷயத்தை எதர்ச்சியா ஒய்ஃப் ஒரு வாட்டி பாக்குறாங்க. லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் அடிக்கடி இன்டிமேட்டா இருப்பாங்கல்ல, அப்படி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் இன்டிமேட்டா இருக்கலாம்னு நினைக்கும் போது இவர் விலகிடுறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்ல எனக்கு வேலையில ஏகப்பட்ட டென்ஷனு, அதனால என்னால முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஆனா ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் வேலைக்கு போறாரு போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஃபீல் பண்றாங்க. இப்ப எப்பவுமே போல ரிஷி ட்ரைனிங்காக வராரு. ஆக்சுவலா ரிஷிக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு, அதாவது ஒய்ஃபை சீட் பண்றமேன்ற மாதிரி கில்ட்டா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நெருக்கமா இருக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஏமாத்த நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத அடிக்கடி யாரோ கேப்சர் பண்றாங்க, யாருன்றது நமக்கு தெரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா பிரச்சனை ஆயிட போதுன்னு பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை ஆனா என்ன, ஏதாவது பண்ணி நம்ம ரெண்டு பேர் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இவருமே சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் தான் சேர போறோம், நான் ஏதாவது பிளான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற மாயா சந்தோஷப்படுறாங்க. ஆனா மாயா வேற ஏதோ பிளான் வச்சிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப ரிஷி சாப்பிடுறதுக்காக வரும்போது அப்பா இருக்காருல, பயங்கரமா போட்டு திட்டிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃப் தள்ளி இருந்து பாக்குறாங்க, எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா எப்பவுமே அப்படிதான், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் மாயா எப்பவுமே போல வேலைக்கு வராங்க. மாயா உன்கிட்ட உன்னை காட்டணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஜெனிஃபர் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதை பாக்குற மாயாவும் பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாங்க. இப்ப இந்த சீனை கட் பண்ணி அப்படியே நமக்கு வீட்ல இருக்க ரிஷியை காட்டுறாங்க. இப்ப வீட்ல இருக்க எல்லாருமே எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் வேலைக்காரங்க ரிஷி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உங்களோட அஃபேர் மேட்டரை பத்தி எனக்கு தெரியும், உங்க அப்பாக்கு வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்ன்றதை யோசிங்கன்ற மாதிரி வேலைக்காரங்க மிரட்டுறாங்க. எப்படி தெரியும்னு பார்த்தா அன்னைக்கு போனை யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட இருந்து வந்த சாட் எல்லாத்தையும் இவங்க போன்ல காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு 3 லட்சம் ரூபாய் தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா வெளியே சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வரும் தம்பி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த வேலைக்காரங்க மிரட்டுற மாதிரி அந்த பக்கம் ராகவும் ஜெனிஃபரும் சேர்ந்து மாயாவை மிரட்டுறாங்க. ஆக்சுவலா மாயாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி ஃபேக்கான சர்டிபிகேட்டை வச்சு தான் வந்திருப்பாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓனர் கிட்ட சொன்னா என்ன ஆகும், அதனால இதுக்கப்புறம் எங்களுக்கு வேண்டிய காசை நீ தான் தரணும், எங்களுக்கு இவ்வளவு காசு வரைக்கும் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விட்டுட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பக்கத்தை சேர்ந்தவங்களும் மாட்டிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. மாயா மாட்டிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. காசெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நானுமே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், காசை தந்து கரெக்ட் பண்ணிடலாம். இப்ப என்னோட ஒய்ஃபை விட்டு பிரியுறது எப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பிரியறதுலாம் கஷ்டம், அவளை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இது போட்டு தள்ளணுமா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப அதுக்கான பிளானை யோசிக்கிறாங்க. அது என்னன்னா அவங்க படிக்கட்டுல இறங்கி வரும்போது வலிக்கு விழுற மாதிரி செட்டப் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவருமே என்ன பண்றாருன்னா அதுக்கான செட்டப் எல்லாம் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் வருவா வலிக்கு விழுவான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க பாதி படிக்கட்டு தான் வராங்க. என் சார்ஜரை எடுத்துட்டு வான்னு வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க. இப்ப வேலைக்காரியும் சரின்ற மாதிரி சார்ஜர் எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்காங்க. வேலைக்காரி ஏடகுடமா ஸ்லிப் ஆயிடுறாங்க. ஐயோ தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப வேலைக்காரிக்கு பயங்கரமா அடிபட்டது போல சவுண்ட் கேட்டு ஒய்ஃபா அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. ரொம்ப காயம் பட்டிருக்குல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இந்த ஜிம்மோட ஓனரா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு உடம்பு ஸ்பீடா ஏறும்ன்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்ப ராகவுக்கு மாயா இருக்காங்கல்ல, காசை தராங்க. இன்னும் நிறைய காசு தரணும், அப்பப்ப தரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் மிரட்டுறாங்க. சரி சரி நான் தரேன்ற மாதிரி இந்த மாயாவும் ஏத்துக்கிறாங்க. ஈஸியா காசு பாக்குறோம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரிஷி ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வராரு. வழக்கம் போல அப்பா பயங்கரமா திட்டுறாரு. இந்த ஆளு வேற எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ரிஷிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி வந்து படுத்துறாரு. ஒய்ஃபுமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி கோவமா ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. இப்போ ஒய்ஃபை போட்டு தள்ளுறதுக்கு மாயா கூட சேர்ந்து ஒரு பிளானை போடுறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சின்ன ஸ்பேஸ்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மூச்செல்லாம் திணற ஆரம்பிச்சிடும். அதாவது க்ளோஸ்டு பிளேஸ்ல ரொம்ப நேரம் அவங்களால இருக்க முடியாது போல. இதை வச்சுதான் ஒரு பிளான் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. லிப்ட்ல வருவாங்கல்ல, அப்ப லிப்ட ரிப்பேர் பண்ணிடணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி மாயா என்ன பண்றாங்கன்னா செக்யூரிட்டிய பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடுறாங்க. வேணும்ட்டே பேச்சு கொடுத்து தள்ளி கூட்டு போயிடுறாங்க. நீ போய் விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்ட ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா உள்ள வந்துடுறாரு. அவங்க லிப்ட்ல வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் லிப்ட வேணும்ட்டே கட் பண்ணிடுறாரு. இப்ப லிப்ட் கட் ஆகி நடுவுல நிக்குதுல, அவங்க செம்ம பயத்துல இருக்காங்க. மூச்சையா அவங்களால விட முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சவுண்ட் எல்லாம் கீழே கேட்காது. அவ கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுமே அவங்க கதை முடிஞ்சிரோன்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல லிப்ட் ஆன் ஆயிருது. இவங்க நல்லபடியா கீழே வந்துடுறாங்க. ஓகே தானே தெரிஞ்ச எல்லாருமே கேட்கும் போது இவங்களும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க.
இந்த விஷயத்தெல்லாம் பாக்குற அவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லணும்ன்ற மாதிரி நேகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிஷி வந்தோன்னு என்ன ஆச்சு தெரியுமா, நான் வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, அதுதான் எதுவும் ஆவல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, என் உயிரே போயிடுமான்னு நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வருது. கோச்சுக்கிட்டு இவர் கிளம்புறாரு, இவங்களுமே திட்டிக்கிட்டே பின்னாடி வராங்க. இது எல்லாத்தையும் மாமியார் பாத்துறாங்க. என்னமா பிரச்சனைன்ற மாதிரி மாமியாரும் ஒரு லுக்க விடுறாங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் ராகவ் கிட்ட வசமா மாட்டிருக்காங்கல்ல, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மாயா வரும்போது போன் கால் வருது. ஆக்சுவலா ஓனர் 3 பேரை ட்ரெயின் பண்ணார்ல, அவங்கள நிறைய பொருள்லாம் எடுக்க வச்சிருப்பாரு. அதாவது இவரோட ப்ராடக்ட் எல்லாம் எடுக்க வச்சிருப்பாரு. அதுல ஒருத்தன் நெஞ்சொலியில இறந்து போயிட்டான் போல. இதை வச்சு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி மாயா யோசிக்கிறா. நேகா இந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சந்தீப் ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மாயான்ற ஒருத்தி நெருக்கமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, தேவையில்லாம இதை பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்ககிட்ட கேட்டனா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இல்ல இல்ல, நான் சாதாரணமா தான் சொன்னேன்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. இப்ப மாயா ஓனரை மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. நீங்க தந்த ப்ராடக்ட்னால தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான், இந்த விஷயத்த நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தேவையில்லாம பேசாத, அதை பத்திலாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, நான் சொல்லக்கூடாதுன்னா 2 பேரை நீங்க வேலையை விட்டு தூக்கணும். அந்த 2 பேரு நான் ட்ரெயினரே இல்லன்றதை வச்சு மிரட்டுறாங்க. நான் ட்ரெயினரே இல்லனாலும் நான் ட்ரெயினர்ன்ற மாதிரி நீங்க சீக்கிரமே ஒரு சர்டிபிகேட்டை ஏற்பாடு பண்ணும். அதே மாதிரி அந்த 2 பேரை வேலையை விட்டு அனுப்பணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா இவங்க சில விஷயங்களை சொன்னா இவருக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி பயப்படுறாரு. சரி சரி, நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் குடுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராகவ பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்று பக்கம் ரிஷி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மாயா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் லைட்டா சிரிச்சுக்கிட்டே சாட் பண்றாரு. இது அம்மாக்கு லைட்டா தப்பா படுது. நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கும் போது வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் போக கூடாது, அப்படி கான்சென்ட்ரேஷன் போயிருச்சுன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அஃபேர் கிஃபேர்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பையனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்ப மாயாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது யாரோ பாட்டில வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. திரும்பி பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ இருக்காங்க. இப்ப ரெண்டாவது அட்டாக் பண்றதுக்காக வரும்போது மாயா சுதாரிச்சிடுறாங்க. ராட வச்சு அடிக்கிறதுக்காக வரும்போது இவங்க புடிச்சு சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அது ஒரு பொண்ணு போல, அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு ஓடலான்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. செக்யூரிட்டி கிட்ட இவங்க புடிங்க புடிங்கன்னு சொல்லும் போது செக்யூரிட்டி புடிச்சிடுறாரு. பார்த்தா அடிச்சது யார் தெரியுமா, அந்த ஜெனிஃபரா தான் இருப்பாங்க. இவங்க ஜெனிஃபரை வேலையை விட்டு தூக்குறதுக்கு சில ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அதனால தான் ஜெனிஃபர் இப்படி பண்ணிருக்கா. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேர் நெருக்கமா பழகுறது ஒய்ஃபுக்கு டவுட்டை வர வைக்குது இல்ல, அதனால இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது ரிஷி சோகமா இருக்காரு. நான் உனக்கு தெரியாம வேற ஒருத்தி கூட கொஞ்சம் நெருக்கமா பழகிட்டேன், எங்களுக்குள்ள பெருசா எதுவும் நடக்கல, ஆனா இதுவே உன்னை சீட் பண்ண ஃபீலிங்கா எனக்கு தருது, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நீங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி 2 பேர் கட்டி பிடிக்கிறாங்கல்ல, அப்ப இவர் வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அதாவது ஒய்ஃப் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஒய்ஃபை ஏமாத்தி திரும்பி சமயம் பார்த்து போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஒரு பிளான போடுறாங்க. அந்த ஒய்ஃப் நேகாவை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப ஸ்ட்ரீம் பாத்லாம் எடுப்பாங்க போல. அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பாத் எடுக்கும் போது கதவை லாக் பண்ணிடணும், இன்னும் நிறைய புகை போற மாதிரி பண்ணிடணும், அவ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அதே ஜிம்ல வேலை பார்க்கக்கூடிய வேற ஒரு பையனை கரெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க அந்த இடத்துல இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. சீக்கிரமே அவ இறந்து போயிட்டான்ற தகவல் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த பாத் டப்ல சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு போன் கால் வருது. ஆனா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வரல, அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்குன்ற மாதிரி தான் கால் வருது. இவருமே நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஜிம்முக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஃபீலிங்கா சொல்லிட்டாங்க. இவர் தான் இந்த பிளானியே போட்டிருப்பாரு, ஆனா இவர் இருக்கார்ல, யார் இதை பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஜிம்ல வேலை பார்க்குற ஒருத்தனே ஹெல்ப் பண்ணாம பாத்தீங்களா, அவனோட பேரு தேஜாஸ் அப்படின்றது. அந்த தேஜாஸை பொறுத்த வரைக்கும் மாயாவோட கசின் பிரதர் போல. அவன் கிட்ட எதுக்காக இப்படி சொதப்புனன்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த நேகா பின்னாடி ஒருத்தர் சுத்துவாரு பாத்தீங்களா, அவர் பேர் கூட சந்தீப்னு சொல்லியிருப்பேன். அந்த சந்தீப் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதனால இந்த கசின் பிரதரான தேஜாஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்பதான் மாயா என்ன பிளானோட வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அது என்னன்னா, மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருப்பான். அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்கும். இவங்க தான் தம்பியை நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி கிட்ட விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு தம்பிக்கு உடம்பு முடியாம போயிருது. இவங்களுமே வேக வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச டாக்டர்
டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா உங்க தம்பிக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணாதான் பொழைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த ஆபரேஷனுக்கு இவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் இவங்களுக்கு ஒரு டீல் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த கசின் பிரதர் இருக்கார்ல, நீ இங்க வந்து ரிஷின்னு ஒருத்தனை கரெக்ட் பண்ணும், அவன் கூட பழகுற மாதிரி இருக்கணும், அப்படி பழகுனா உனக்கு நான் காசு அரேஞ்ச் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் இவங்க ரிஷி கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க போல. இப்ப தேஜாசும் காசு விஷயமா பேசுறதுக்கு இந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி தேஜாசு சொன்ன இடத்துல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு வரப்போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ இந்த இடத்துக்கு நடந்து வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. சாரி கட்டின மாதிரி தான் யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க வரவங்களை பார்த்து இந்த மாயா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்ப நீங்க தான் தேஜாஸ் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ண வச்சீங்களான்ற மாதிரி கேட்கிறா. அங்க வந்தது நேகாவா தான் இருப்பாங்க. ஆமா நான் தான் பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குன்னு மாயா கேட்கும் போது இவங்க சில காரணத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தேஜாஸ் ஏற்கனவே இந்த நேகாக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. என் கசின் சிஸ்டருக்கு காசு தேவைப்படுதுன்னு நேகா கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த காசை நான் தரேன், ஆனா அதுக்கு பதிலா அவ ஒரு விஷயத்த பண்ணணும், நேரடியா என்ன பத்தி சொல்லாம இந்த விஷயத்த பண்ண வைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேஜாசும் பண்ண வச்சிருப்பான். இவங்க எதுக்காக பண்ண வச்சாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த நேகாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசை இருக்கும், மேற்படிப்பு படிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, என் பிசினஸ் பார்ட்னரோட பையனுக்கு ஒன்னு கேட்கறாங்க, நீ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா ஏத்துக்க மாட்டாரு. யாரு பிசினஸ் பார்ட்னர்னு பாத்தீங்கன்னா அந்த ரிஷியோட அப்பா தான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வேகமா முடிவு பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருது. இந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல. ஆனா வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கல்ல, அதுக்காக இவங்க ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதாவது அலிமணி அப்படின்ற மாதிரி காசு வரும்ல, ஹஸ்பண்ட் சீட் பண்றத இவங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஹஸ்பண்டோட சொத்துல இருந்து பாதி இவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த பாதியை வாங்கிட்டு நம்ம ஒரு லைஃபை வாழலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க தேஜாஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் அந்த ஓனர் லேடியான த்ரிஷாவையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா மாயாக்கு இந்த பிளான பத்திலாம் முழுசா தெரியாது. த்ரிஷாவும் தேஜாஸும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த ரிஷி பணக்காரன், அவன் கிட்ட நிறைய காசு இருக்கு, நீ நெருக்கமா பழகி அவன் கிட்ட காசை கேட்டா அவன் தந்துருவான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதனால தான் இவங்க க்ளோஸா அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி பழகின எல்லாத்தையும் யார் தெரியுமா வீடியோ எடுத்தது? தேஜாஸ் தான் வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ எல்லாத்தையும் யாருக்கு தந்திருப்பாருன்னா நம்ம ஹீரோயினான நேகா கிட்ட தந்திருப்பாரு. ஏன்னா கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்காக தந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இப்பதான் தேஜாஸ் சொல்றாரு. தேஜாஸ் இதெல்லாம் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொன்னா நீ பண்ணுவியா, அதனால தான் சொல்லல. அதே மாதிரி நேகா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டுமே, அதாவது ரிஷியை ஏமாத்திட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டா இருக்கு. நான் இது எல்லாத்தையும் ரிஷி கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அவசரப்பட்டு சொல்லாத, அதுக்கப்புறம் நேகா பேசின காசை தராம போயிட போறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல கண்டிப்பா நான் ரிஷி கிட்ட சொல்ல போறேன். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நான் கண்டிப்பா ரிஷி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த தேஜாஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இவங்களுமே ரிஷியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்கல்ல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் இவங்க பிளான் பண்ணி தான் பழகினாங்க விஷயத்தை சொல்றாங்க. இத கேக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதை தாண்டி உனக்கு ஒரு ஷாக்க சொல்லவா, இதுக்கெல்லாம் பின்னாடி உன்னோட ஒய்ஃப் தான் இருக்கா, அலிமணில காசு வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட நான் பழக ஆரம்பிச்சேன்ல, அப்படி பழக ஆரம்பிக்கும் போது உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேர் நெருக்கமா இருந்தோம்ல, அதெல்லாம் எனக்கே தெரியாம என் கசின் பிரதரான தேஜாஸ் கேப்சர் பண்ணி உன் ஒய்ஃப் கிட்ட தந்திருக்கான். இதை தாண்டி நம்ம உன் ஒய்ஃபை தீர்த்து கட்டுறதுக்கு சதி திட்டம்லாம் போட்டோம்ல, அதையும் நமக்கு தெரியாம கேப்சர் பண்ணிருக்கான். இப்ப எல்லாமே உன்னோட ஒய்ஃப் நேகா கிட்ட இருக்கு. நேகா கோர்ட்ல போய் அதெல்லாம் காமிச்சா நம்ம ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நான் இந்த டிராவல்ல உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் உண்மை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு நீ ரொம்ப முக்கியம், உன்னை மாட்ட விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. நம்ம ஒய்ஃப் நமக்கே தெரியாம இவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்காளா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. அதாவது ஒய்ஃபை நம்ம சீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணோம். ஆனா நம்ம ஒய்ஃப் நமக்கே இவ்வளவு பெரிய பிளான போட்டு வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் போட்ட பிளான் எல்லாத்தையும் நமக்கு விஷுவலாலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சவரு என் ஒய்ஃபை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பியா, உன் தம்பி தேஜஸையும் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, சரி ஓகே நான் பேசினா அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நேகாவோட கதையை முடிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதெல்லாம் எதர்ச்சியா வந்த சந்தீப் கேட்கிறாரு. சந்தீப் என்ன இவங்க பேசிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்னொன்னு பக்கம் இந்த மாயா இருக்காங்க பாத்தீங்களா, என் தம்பியோட ஆபரேஷன் காஸ்ட்டை மட்டும் தரன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணல, நீ அதை தந்துட்டனா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், நீ என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம்
சொல்லிட்டாங்க. இப்பதான் நீ புத்திசாலி மாதிரி யோசிக்கிற, இந்த இடத்துக்கு வா, காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நேகா சொல்லிட்டாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே இந்த நேரத்துல எங்க கிளம்புற நேகா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க மாயாவை தான் பார்க்க போறாங்க, அது இவருக்குமே தெரியும், வேணும்ட்டே கேக்குறாரு. இவங்களுமே வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. எப்படி நடிக்கிறா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப அவங்க கிளம்பி போனோன்னு இவருமே பின்னாடி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. உன் தம்பி தேஜாஸ் கிட்ட கன்னை ரெடி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே தம்பி மூலியமா ஒரு கன்னை ரெடி பண்றாங்க. தேவையில்லாத வேலை பண்ற அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றாரு. இல்ல இல்ல, நான் சரியான விஷயத்தை தான் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இவர் இருக்கார்ல, தேவைப்படும் போது நான் வரேன், நீ மட்டும் போன்ற மாதிரி உள்ள அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப மாயாவும் மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. நேகா சொன்ன மாதிரியே காசை கொண்டு வந்திருக்காங்க போல, இந்த காசுன்னு தராங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா நேகா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நல்லா என்னை ஏமாத்தி அலிமணி காசை வாங்கிட்டு போலான்னு பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, எனக்கு படிக்கணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கு, நான் அதுக்காக தான் இந்த பிளானை போட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷியை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி பயங்கரமா பிளேம் பண்றாரு. ஏன்னா ரிஷியை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட வந்து ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவரை சபலப்படுத்தி இவரை சிக்க வைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப இவருக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தா அலிமணி அமௌண்ட் மட்டும் இல்லாம இவருக்கு எதிராக ஆக்ஷன் வேற எடுப்பாங்கல்ல, அதனால தான் ரொம்ப கோவப்படுறாரு. உன் கதையை முடிச்சு டிஸ்போஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து பாயிண்ட் பண்றாரு. சட்டுன்னு நேகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவசரப்பட்டு ஷூட் பண்ணாதன்னு சொல்றாங்க. மாயாவும் ஷூட் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மிரட்டுறதுக்கு மட்டும் கண்ணை வச்சுக்கோ, ஷூட் பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி நேகா இங்க இருந்து ஓட பார்க்கும்போது விடக்கூடாதுன்ற மாதிரி இவர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு சந்தீப் வந்துடுறாரு. வந்த சந்தீப் இருக்காருல, அவர் அடிக்கிறாரு. அதனால ஏடகடமா கண்ணு கீழே போய் விழுந்துருது. அந்த கீழே விழுந்த கண்ணு கரெக்டா நேகாக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நேகா இருக்காங்கல்ல, சட்டுன்னு கன் எடுத்து ஹஸ்பண்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னையே சாவடிக்க பார்த்தல, உன்னை சாவடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேணா நேகா, கேஸ் ஆயிடும், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தீப் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. காயத்தை மட்டும் ஏற்படுத்தலான்ற மாதிரி ஷோல்டரை பார்த்து ஷூட் பண்றாங்க. அடுத்ததா அங்க இருக்க மாயாவோட ஷோல்டரை பார்த்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவர் மாயாவை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி நடுவுல வந்துடுறாரு. புல்லட்டை நெஞ்சிலேயே வாங்கிடுறாரு. ஐயோ தெரியாதனமா நெஞ்சில ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நேகாவும் பயப்படுறாங்க. இப்ப மாயா நேகா ரெண்டு பேருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டுமே, இப்ப நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி நேகாக்கு இந்த இடத்துல ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நேகா மட்டும் தான் ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல இருக்காங்க. திடீர்னு இவ்வளவு நேரம் இருந்த மாயா காணாம போயிடுறாங்க. இப்ப இங்க இருக்க சந்தீப்பும் இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, இப்ப பாரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிட்டு இருக்காரு. காணாம மாயா என்ன பண்றாங்கன்னா, நேகா தரதுக்காக வந்தாங்கல்ல, அந்த காசு எடுத்துட்டு கிளம்பலாம், ஏன்னா இப்போதைக்கு தம்பியை காப்பாத்துறது தான் முக்கியன்ற மாதிரி காசு எடுத்துட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இவங்க போறத அவங்க ரெண்டு பேர் நோட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அவர் அசைவே இல்லாம இருக்காரு, அதாவது அவர் யாரவரைய செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதனால தான் சந்தீப் வேணா ஷூட் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கோவத்துல ஷூட் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து காயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஷூட் பண்ணலாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா தெரியாதனமா ஹஸ்பண்ட சாவடிக்கவே செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தீப்பும் இவங்களுக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஏன்னா இவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எப்படியாவது ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதோடைய இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.